வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் புதிய திட்டமான எளிமை ஆளுமை திட்டம். இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மூலிமா 10 அரசு சேவைகளை ஒரே நாள்ல பெறலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் இ ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். இங்கே பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் கேர், பேபி கேர், பூஜா கேர் ப்ராடக்ட், பியூட்டி கேரு, குக்கிங் எசென்சியல் ப்ராடக்ட், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு டாப் அண்ட் ப்ராடக்டை வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தராங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இங்கே ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கோங்க. வெல்கம் டு தலைகளை உடைய சிறைத்த முறை. இந்த புதிய திட்டத்தை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியில் இருக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். வாங்க, இதான் செய்தி. இந்த ஸ்கீம் யார் தொடங்கி வச்சாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடங்கி வச்சாருங்க. எப்போனா 29/5/2025 அப்போ இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சாங்க. எங்கன்னா தலைமைச் செயலகத்தில். அடுத்து வாங்க, இந்த ஸ்கீமுக்கில் பயன்பெறும் 10 அரசு சேவைகள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் சுகாதார சான்றிதழ், அடுத்தது பொது கட்டிட உரிமம், முதியோர் இல்லங்கள் உரிமம், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள் உரிமம், மகளிர் இல்லங்கள் உரிமம், சொத்து மதிப்பு சான்றிதழ், வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல், புன்ச நிலங்களுக்கான விவசாயம் அல்லாத செயல்பாட்டிற்கு பயன்படுத்த தடையின்மை சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், அரசாங்க ஊழியர்கள் கடவுள் சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ். இந்த 10 அரசு சார்ந்த சேவைகளும் நீங்க ஒரே நாளில் பெறலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சேவைகளின் தற்போதைய நடைமுறைகளை ஆராய்ந்து அதிலுள்ள முக்கிய விதிமுறைகளை சீர் செய்து எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் அனைவரும் சேவைகளை உடனடியாக இணைய வழியில் பெறும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த எளிமை ஆளுமை திட்டத்துக்கு 2 குழுக்கள் அமைக்கப்படும். முதல் குழு ஸ்கிரீனிங் கமிட்டி, 2வது குழு எம்பவர் கமிட்டி. முதல் குழு என்ன பண்ணுறனா, மூத்த அதிகாரிகளை கொண்டு படிப்படியாக வருகின்ற முன்மொழிகளை ஆராயும். 2வது கமிட்டி சட்டத்தை பின்பற்றி எவ்வாறு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வாறு உத்தரவுகளை இட தலைமைச் செயலாளர்களின் தலைமையில் இயங்குகிறது இந்த 2வது கமிட்டி. இவ்வாறு உத்தரவுகளின் அடிப்படையில் திருத்தி அமைக்கப்பட்ட முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை பெற்ற பிறகு அரசாணை வெளியிடும் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மின் ஆளுகையை ஊக்குவித்து இணையவழி மூலம் அரசு சேவைகளை பெறுவதற்கான வழிகளை உயர்த்தி வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புடைமையும் உயர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. எங்கும் எப்போதும் அரசு சேவைகளை பொதுமக்கள் இணையவழி வாயிலாக உடனுக்குடன் பெறுவதற்கான வழிவகை செய்யும் பொருட்டு 21/6/2021 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதன் தொடர்ச்சியாக 2025-24 நிதிநிலை அறிக்கையில் அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலேயே அரசு சேவைகளை விரைவாகவும் எளிமையுடனும் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட எளிமையான நிர்வாகம் சிம்பிள் கவர்மெண்ட் என்னும் திட்டத்தின் 8 அரசு துறைகளில் சான்றிதழ் மற்றும் ஆவணங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் மிகவும் எளிமையாக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அடுத்து என்ன சொல்லலாம்னா, வரும் ஆண்டில் பல்வேறு துறைகளில் 150 சேவைகளை இணைய வழியில் இம்முயற்சியின் கீழ் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் வணிக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு உதவிட தமிழ்நாடு மாட்டு கட்டுப்பாட்டு வாரியம் வெள்ளை வகை தொழிற்சாலை பட்டியலை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. நெக்ஸ்ட் எளிமை ஆளுமையின் மூலமாக தற்போது நடைமுறையில் உள்ள நேரடி ஆய்வுகள், ஆவண சரிபார்ப்புகள் போன்ற முறைகள் மாற்றாக சுய சான்றிதழ், இணையவழி KOC, டிஜிட்டல் கையொப்பம் இன்னும் பல வழிமுறைகளை அறிமுகப்படுத்த வருகின்றன. இதன் மூலமாக பொதுமக்கள் தொழில் நிறுவனங்களை எளிமையாக்கப்பட்ட சேவைகளை விரைவாக பெற வழிவகை செய்கிறது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, நேரடி ஆய்வுகள், ஆவண சரிபார்ப்புகள் போன்றவற்றுக்கு மாற்றாக புதுசா செல்ஃப் சர்டிஃபிகேட், இணையவழி KOC, அப்புறம் டிஜிட்டல் கையொப்பம் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதுக்காக முதற்கட்டமாக 10 சேவைகள் எளிமைக்கப்பட்டுள்ளன. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேவை சுகாதார சான்றிதழ், சானிடைசேஷன் சர்டிஃபிகேட். ஒரு வளாகம் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு எவ்விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்யும் பொருட்டு சுகாதார சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. சுகாதார சான்றிதழ் பெற
வேண்டிய கட்டடங்கள் அல்லது வளாகங்கள், வளாகத்தில் சுத்தம், கழிப்பறையின் சுத்தம், வளாகத்தில் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யாத வகை ஏற்படுத்துதல் ஆகிய அம்சங்களில் உள்ளடக்கிய சுகாதார நடைமுறை முறைப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். இந்நெறிமுறை சுயசான்ற வடிவில் வழங்கப்படுகிறது. இச்சான்றிதழ் தேவைப்படும் வளாகத்திற்கு QR கோடுடன் அத்தகைய வளாகங்களின் பொறுப்பாளர்களின் உறுதிமொழியுடன் அடிப்படை உடனடியாக இணையதளத்தில் சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சான்றிதழ் பெற 3 மாசம் ஆகுமா. இப்போ ஒரே நாள்ல இந்த சான்றிதழ் பெற்றுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது 2வது சேவை பொது கட்டிட உரிமம், பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ். பொது கட்டிட உரிமம் பெற ஸ்டார்டிங்ல 3 ஆண்டுகள் ஆகும் சொல்லிக்கிறாங்க. அதுவே இப்போ கட்டடத்தின் உறுதித்தன்மை சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள காலம் வரை செல்லுபடியாகும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதுக்காக உரிமை பெற 3 மாதம் முதல் 6 மாதமே ஆகும் என்ற நிலை தற்போது ஒரே நாளில் பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்காக QR கோடுடன் இணையதளத்தில் உடனடியாக பெறும் வகையில் இடம்பிக்கப்படும் செய்கிறாங்க. அடுத்தது 3வது சேவை முதியோர் இல்ல உரிமம், ரெஜிஸ்டர் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். முதியோர்களை பராமரிக்கும் இல்லங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் முன்னுரிமை ஊக்குவிக்க முழு செயல்முறைகளையும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செயல்முறை இப்போது முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு சுய சான்றிதழ் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளது. சான்றிதழின் காலவரம்பு 3 ஆண்டிலிருந்து 10 ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டு QR கோடுடன் இணையதளத்தில் உடனடியாக வழங்கப்படுகிறது. முன்னதாக உரிமம் பெற 6 முதல் 8 மாதம் ஆகும். இப்போ ஒரே நாளில் இந்த சர்டிஃபிகேட் பெற்றுக்கலாம். அடுத்தது 4வது சேவை பணிபுரியும் மகளிருக்கான தங்கு விடுதிகள் உரிமம். பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் அவற்றின் செயல்பாட்டிற்கு சம்மதமில்லாத சிக்கலான ஆவண நடைமுறைகள் காரணமாக பதிவு செய்யப்படாமல் உள்ளன. இந்த அத்தியாவசிய வசதிகளின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் இணக்கத்தை அதிகரிக்கவும் செயல்முறைகளை எளிதாக்கும் வகையில் உரிமத்தை கால அளவு 3 வருடத்திலிருந்து 10 வருடங்கள் நீடிக்கப்பட்டு QR கோடின் இணையதளத்தில் உடனடியாக வழங்கப்படுகிறது. முன்னதாக உரிமம் பெற 6 மாதம் முதல் 1 வருடம் ஆகும். இப்போ ஒரே நாளில் இந்த சர்டிஃபிகேட் பெற்றுக்கலாம் வச்சுக்கிறாங்க. அடுத்தது மகளிர் இல்லங்கள் உரிமம். என்ன சொல்றாங்கன்னா, மகளிர் இல்லங்களில் பதிவு செய்யும் செயல்முறை மிகவும் கடினமாகவும் அதே நேரம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் அலுவலர்கள் அதிக அளவில் துணை ஆவணங்களை கோருவதாகவும் இருந்தது. இதனால தற்போது உரிமம் பெற முழு செயல்முறைகளையும் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இதனால இதில் சுய சான்றிதழ் வழங்குவதன் மூலம் உரிமம் தானாகவே உருவாக்கப்படுகிறது. உரிமத்திற்கான காலவரம்பு 3 வருடத்திலிருந்து 10 வருடமாக நீடிக்கப்பட்டு QR குறியீடுடன் இணையதளத்தில் உடனடியாக வழங்கப்படுகிறது. முன்னதாக உரிமம் பெற 6 மாதம் முதல் 1 வருடம் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரே நாளில் இந்த உரிமம் பெற்றுக்கலாம். அடுத்து 6வது சொத்து மதிப்பு சான்றிதழ். சொத்து மதிப்பு சான்றிதழ் பெரும்பாலும் நிலத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் ஒருவரின் நிதிநிலையை உறுதிப்படுத்த வங்கி இருப்பு நிலை அறிக்கை, பட்டை கணக்கு சான்றிதழ், அடுத்து வருமானி தாக்கல் போன்ற பல்வேறு விதமான மாற்றுச் சான்றிதழ் தற்போது உள்ள நிலையில் சொத்து மதிப்பு சான்றிதழ் நீக்கப்படுகிறது. அடுத்தது 7வது சேவை என்னன்னா, வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் விரிவாக்கம். வெள்ளை வகையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் மாசுபடுத்தாதவை அல்லது குறைந்த மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளாக அங்கீகரிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் வழக்கமான ஆய்வுகளில் சுமைகளிலிருந்து இந்த தொழிற்சாலைக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடக்கத்தில் வெள்ளை மாசு கட்டுப்பாடு 37 தான் இருந்துச்சு. இந்த ஸ்கீம் மூலிமா 37 இருந்த வெள்ளை தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 609 விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த 609 வகை தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கும் இயக்குவதற்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் அனுமதி பெற தேவைன்னு சொல்கிறாங்க. இதனால நிலையான தொழிற்சாலை வளர்ச்சியும் பெரிதும் ஊக்குவிக்கும். இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகம் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, புன்செய் நிலங்களை விவசாயம் அல்லாத செயல்பாட்டிற்கு பயன்படுத்த தடையின்மை சான்றிதழ். இது என்ன சொல்றாங்கன்னா, புன்செய் நிலத்தை விவசாயம் அல்லாத பிற தேவைகளுக்கு, அதாவது குடியிருப்பு அல்லது வணிக கட்டுமானத்திற்கு பயன்படுத்துவதற்கு வேளாண் துறையிடமிருந்து தடையின்மை சான்றிதழ் NOC பெறுவது கட்டாயமாகும். இதனால தற்போது முழு செயல்முறையும் இணையவெளியில் end-to-end டிஜிட்டல் ப்ராசஸ் ஆக மாற்றப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை இணையவெளியில் தாங்களாகவே சமர்ப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அலுவலர் கோரிக்கையை ஆய்வு செய்து செயலாக்கத்திற்கு உட்படுத்த 21 நாள் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் 21 நாளுக்குள் பரிசீலிக்கப்படாவிட்டால் தடையின்மை சான்றிதழ் விண்ணப்பதாரர்கள் தானாக உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. இப்போ தடையின்மை சான்று 21 நாளுக்குள்ள ஆய்வு செஞ்சு கொடுக்கணும். அப்படி எதுவுமே பண்ணாம விட்டா உங்களுக்கு 21 நாள்ல தானாகவே சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லிடுறாங்க. NOC சர்டிஃபிகேட் உங்களுக்கு 21 நாளே கிடைச்சிடும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ்.
நன்னடத்தை மற்றும் பின்னணி சரிபார்ப்பு சான்றிதழ் பெற தனிநபர்கள் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மாவட்ட ஆட்சியர்களின் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். பிறகு அவை காவல்துறையின் சரிபார்ப்பிற்கு அனுப்பப்படும். தற்போது அந்த நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டு எந்த ஒரு தனிநபரும் அரசு துறை அல்லது அரசு பொதுத்துறை நிறுவனம் அல்லது பிற அமைப்புகள் நன்னடத்தை சான்றிதழை இணையவெளியின் மூலமாக விண்ணப்பித்து எளிமையாக துரிதாக பெற்றுக்கொள்ளலாம் செய்கிறாங்க. அடுத்தது 10வது சேவை என்னன்னா, அரசாங்க ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ். தற்போது விதிமுறைகளின்படி ஒரு அரசு ஊழியர் கடவுச்சீட்டை விண்ணப்பிக்க உயர் அதிகாரிகளுக்கு முன் தகவல் அளித்தல் அல்லது அரசிடம் தடையின்மை சான்றிதழ் பெறுதல் அல்லது துறையிடமிருந்து அடையாள சான்றிதழை சமர்ப்பித்தல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது துறைகளில் உள்ள மேல் அதிகாரிகளின் முன் தகவல் கடிதம் அளிக்கும் முறை மட்டும் பின்பற்றப்படும் செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்களா, இவ்வாறு படிப்படியாக நடப்பாண்டில் மேலும் பல சலுகைகள் எளிமையாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட் வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.